காய்ஸ் அது அவங்க ஆகி கேம் இப்போ சயின்ஸில் நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreas பார்ட் 3 கேம் பிளே தான். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டப்போ பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அப்போ நான் இந்த கேம் பிளே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ நேற்று கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் தேர்டு இது வீட்டுக்கு மிஷினு வாங்க. ஸோ உள்ளே போய் அப்படியே மாசம் எடுத்துருக்கலாம். அது ஹாய் இப்போ காலத்தில் கிளம்பும். இப்போ வந்து பாலிஸ் திட்டு இருக்கு இந்த மிஷின். அதெல்லாம் கூட்டமாக இருப்பாங்க கேங்காங்க, அவனுங்க எல்லோரையும் நம்ம வந்து அடித்து கொல்லணும். அதுதான் இந்த மிஷினே. நூறு இடத்த தாண்டி இருந்தா பிரிட்ஜு மாதிரி போகணும். சரி இங்கிறது இடம் கிடக்கு போயிடணும். இங்கே எப்படி இருக்காளி? சரி நம்ம நீராக இருந்துச்சா அப்படி இப்படி அடிக்கிறோம். வலிடுறோம் வண்டு பேசுது. ஸோ கன்று கரெக்டாக நம்மகிட்ட இருக்குது. ஒன்றுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்மளே சுட்டு கொள்ளணும்னு சொல்லலாம், இல்லை வண்டி ஏற்றி கொள்ளலாம், இல்லை நம்ம டீம் வச்சுருக்காங்களா அவனை முடிச்சுட்ருவாங்க. வந்து நம்மளே ஏற்ற முடியாது, ஏற்றி முடிச்சிடலாம். சரி சீக்கிரம்டா, முக்கியம் நல்லா குழுங்க சொல்கிறேன். யாத்தையே கொண்டுறான் எனக்கு தந்துருக்கோம். அதான் இல்லை அவனுங்களே துட்டு கொண்டுறது மாட்டேங்குச்சு. இப்போ நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஓகே அங்கே 2 பேர் கொண்டேன். அதுதான் இங்கே வந்து கொண்டாங்க கொண்டான். சரி ஐயோண்டா ஓகே இங்கே வந்து ஓகே சீக்கிரம் சொல்லுவா. ஸோ இப்போ லாஸ்ட்டு இவனுங்களுக்கு அப்புறம் வந்து போலீஸ் கேஸ் விடுவாங்க நம்மளுக்கு. அதாவது தப்பிக்கணும்ல. ஸோ அது எப்படி தப்பிக்கணும்னா இங்கே வந்து ஏதோ ஒரு மூவி எப்படி வரும், அதாவது கார் கலரை மாற்றுவான், உடனே போலீஸ் விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் துரத்தவங்க போலீஸ்காரனா. இவன் மட்டும் கார் கலரை மாற்றிட்டு போயிடுவான், போலீஸ் வந்து தப்பிச்சிடுவான். சரி இப்போ அதான் நம்மளும் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மூவி ஞாபகம் மூவியானே தெரியல கன்ஃபார்ம். அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. நம்ம நேராக அந்த பிரிட்ஜுக்கில் தான், அந்த பிரிட்ஜ் விட்டு இறங்கணும்னா அவ்வளோதான் நம்ம இடம் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக காலர் மாத்திர இடம் தான். காலரும் பண்ணுவாங்க, சர்வீஸும் பண்ணுவான். ஸோ வேறு லெவல் வெறிக்கும். அவ்வளோதான் உள்ளே விட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த பிரச்சனை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடுறோம். ஸோ 100 ரூபா கிட்ட ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம கடை மாட்டோம்னா நம்ம வந்து போலீஸ் கணக்கு தெரியும் போட்டுருவோம். என்ன விளாட்டுக்கூட இது GTA 5 கூட பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் டைம் கொடுத்துடுவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நேராக வண்டியை விட்டுருவோம் நம்ம இடத்துக்கு. இன்னும் போலீஸ் விட முடிக்கணும். சரி விட்டுறோம் நமக்கு அந்த விட்டோம் வச்சுங்களா. நேராக ஒரே விட்டு சரி அவ்வளோதான். இறங்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் இறங்கிட்டாங்க. இப்போ இந்த விக்ஸ் மோக்கர் அவங்கிட்டு ஒன்று ஓகே இல்லை அங்கே இறங்கிட்டான். இது எல்லாம் இறங்கிட்டாங்களா. மிஷினை முடிச்சுட்டு 500 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மிஷின் வந்து இப்போ ரைடர் மிஷின் இருக்கு நம்மளுக்கு ஒன்று. வந்துட்டு போவோம். உள்ளக்குள்ள இது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே மிஷின் வந்து 2 o'clock தான் வருமா. இப்போ 10 o'clock 2லேருந்து 20 இருக்கும், 10 மணி இருக்கும். சரி அதுக்கும் சும்மா நானும் என்ன தான். இப்போ வந்து வந்துட்டோம் அப்படி திரும்ப. இப்போ வந்து ஹோம் இன்வேஷன் ஒரு விஷயம். ஸோ வந்து இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பான். அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து திரும்பணும். அதாவது டே லைட், அதாவது இப்போ காலையில் விடியக்குள்ளே நம்ம போய் திருடிட்டு வந்துட்டோம். வீட்டில் போய் திருடிட்டு வரணும். என்ன பண்ணிட்டு வரணும், அவங்க வீடு வந்து ரொம்ப தூரம் வந்து அதில் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் தூரம். தூரம் நம்மளுக்கு இந்த வண்டி வச்சு எப்படி போகிறது. ஸோ கரெக்டாக இங்கே மேலே டீம் இருக்குதுங்க, அதுக்குள்ளே போய் எப்படியாவது முடிச்சிடும் வேலையை. அடிக்கலாம் மிஷின் ஃபீல்டு. ஸோ வந்து இது பொறுமையாக போகுதுங்க இந்த வண்டி. இதே மாதிரி இடிச்சாவே ஸ்லோவாயிரும். அதாவது சீக்கிரமாக எப்படியாவது இடிக்கணும். இது கொஞ்சம் இதான மிஷினாக, கொஞ்சம் கஷ்டமான மிஷின் தான். டைம் கீப்பப் பண்ணணும் நம்ம. இது குண்டங்களா இந்த ஒரு 2 days எடுத்துருவாங்க. என்ன பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த ஹைவே பிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டம், கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு கஷ்டம் இந்த ஹைவே பிடிக்கிறதுக்கும். ஸோ இந்த ஹைவே பிடிச்சிட்டிங்கன்னா அந்த கஷ்டமும் போயிடும் சொல்லி ஆகணும். ஹைவே வந்து நேராக ஒரே ஸ்டேட் எடுத்து போனீங்கன்னா அந்த புள்ளி வந்துடும், சாரி ஆஃபீஸர் வந்துடும். இதுக்கு வந்து இங்கே மேலே போகணும் சொல்லி வீட்டுக்கு. ஸோ வந்து ஒரு ஆஃபீஸர் தான் டைம் பண்ணி நான் ஞாபகம் ரொம்ப நாள் லேட் ஆகுது. ஸோ அந்த மிஷின்லாம் பண்ணி ரொம்ப நாள் லேட்டு. ஸோ அதான் ஓகே, இந்த ஆண்டாம் நம்ம அங்கே தள்ளி போய் ஏறிக்கலாம். இங்கே மேலே ஏறிட்டு திருப்பி அங்கேயும் ஏறணும். ஸோ வீடு வந்து ரொம்பவே பக்கம் தான், பட் இந்த வண்டியை வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வீட்டுக்கு வந்து எப்படியோ ஸோ இங்கே தான் ஸோ இங்கே வீட்டுக்கே பிடுங்கணும், சாரி திருடணும். ஓகே, முதல் பொருள் ஸோ நைஸ். ஸோ இந்த எப்படி பொறுமையாக போகணும். இந்த பிளேஸ் பார்க்கலாம் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு வேஸ்ட் ஆகும். டக்குன்னு வெளில போய் ஓடிச்சிட்டு வந்துடும். ஸோ வீட்டுக்கு இல்லை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓடி பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே மட்டும் பொறுமையாக பண்ணுங்கள். ஃப்ளிக்கிங் ஸோ இது மாதிரி எலும்பிட்டோன்னே ஸோ வந்து இது ரொம்ப நம்ம பொறுமையாக தான் பண்ணணும், ரொம்ப பொறுமை தேவைப்படும். நம்ம பாட்டுக்கு நான் ப்ரோ பிளேயர்ரா, நான் நேராக தானே போவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இருக்கும் நான் வந்து இந்த மிஷினை ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வெற்றிகரமாக நான் வந்து இதை எல்லாத்தையும் எடுத்துறேன். ஸோ மொத்தம் வந்து 3 தான் எடுக்கணும். ஸோ வேணும்னா 3 மாதிரி எடுத்துக்கலாம், நிறையா இருந்துச்சு. ஸோ நான் வந்து 3 போதும்ப்பா. இது வந்து 2வது டைம் முடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து தெரியாமல் எழுப்பி விட்டேன் அந்த குண்டுன்னு, போலீஸு குண்டுன்னு தெரியல. ஸோ வந்து நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வண்டி. இந்த ஏதாச்சும் நீங்கள் லைட்டாக ஒரு இப்படி தள்ளு தண்ணினால எங்கே போய் விட்றான். பட் இதுக்கும் பவர் கம்மி தான், ரொம்ப இடித்தோம்னா வெடிச்சிடும். வெடிச்சிச்சுன்னா வேறு திரும்ப முடிக்கணும் மிஷினை ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ பட் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விழுந்துட்டு இப்படி யாருனாங்க ஸோ முடிஞ்சிட்டு நம்ம வந்து பொறுமையாக போய்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, இடிச்சுன்னா வந்துட்டு ஆனால் முடிச்சு டக்கு முடிப்போம் மிஷினை. இப்போ நான் இதே இந்த ஃபுல் மிஷினுக்கு காமிச்சோம்னா 5 நிமிஷம் இருக்கும் இந்த மிஷினுக்கு மட்டுமே. ஸோ இப்போ நேராக அதை உள்ள வேற வைக்கணும் கரெக்டாக. முப்பாட்டு போடு மாசு ஆமாம் கரெக்டாக அனுப்பிட்டோம். இதுக்கு வேறு இந்த பேத்தியாக எவ்வளோ ரூபா கொடுக்க போகிறான்னு தெரில, பைசா வராட்டுறானா. சூப்பர் 30 ஓகே. இந்த கராஜ் வந்து நம்மளுக்குன்னு நினைக்கேன் இருக்காது அப்படிலாம். Minions can be broken into and good stolen from the owners. Okay, nice one. Need to get in the type of van to start the work. ஸோ இந்த மாதிரி வேன் வச்சு நம்ம திருடலாமா, அதான் நம்ம நெய்பர்ஸ் பக்கத்து வீடுக்காரங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம திருடலாமா நமக்கு அப்படி மாதிரி ட்ரக் கிடச்சிட்டுனா எங்கேயும் இருக்குமா, இதோட இடத்துல இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கு எப்பவும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் இந்த ட்ரக்கு சரி இல்லை இந்த இடம்டா, நம்ம வேறு எங்கே இருக்கும். நான் பைசாவே கொடுக்க மாட்டேன், பிச்சு வரேன். சரி விடுங்க, மிஷின் முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து யார் மிஷின் போகலாம், பிக்ஸ் புக் மிஷின் போகலாமா. அவன் கஷ்டமாக தான் இருப்பான். ஸ்வீட் மிஷின் போகலாம். சரி ஸ்வீட் மிஷின் போகணுமா, அவன் கொஞ்சம் கஷ்டமான மிஷினாக கொடுத்துட்டு இருப்பான் பிக்ஸ் புக்கு. ஸோ அதான் அது வேறு ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். அவன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வெறும் ஸ்வீட்டு அப்புறம் ரைடு. நெக்ஸ்ட் மிஷின் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பிக்ஸ் புக்கு தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மிஷின் சரி நெக்ஸ்ட் வீடியோ. என்ன எப்படி கண்டிப்பாக தெரியும் சைக்கிள் என்னடா இது கரெக்டாக போட்டேன்னு பார்த்தேன். ஓகே அந்த நேரத்தில் நான் கூட ஆச்சரியப்பட்டேன், என்ன இவ்வளோ சீக்கிரம் போகணும். சொல்கிறேன் சவுண்டா அவன் பஞ்சர் பண்ணி விட்டான் வண்டிக்கு. சவுண்டா டே எந்த லுக் இருக்கு மென்டல்டா, அது மென்டல் நம்மளுக்கு இது செட் ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டோம், எப்படி இந்த வண்டியே பஞ்சரான வண்டியவே ஊட்டிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்வீட் மிஷின் போகலாம். ஸ்வீட் கலாம்
தெரியும். ஐயோ இந்த ஒரு விஷயம் மறந்து. ஸோ கோ டு ஸ்வீட் பிஃபோர் த செவிலிங் போல் ஸ்வீட் போகணும், டக்குன்னு ஸ்வீட் எடுக்க இருக்கணும். காரு நமக்கு இல்லையே நமக்கு வந்து இது என்ன ஆகிட்டுன்னு தெரியல, இன்னமும் நடந்துருக்கு. நம்ம வந்து நமக்கு பைக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இதில் தான் போகணும். காரு வேறு நம்ம மாதமாக பண்ணிட்டோம். இவனுக்கே எடுத்துக்கலாம் பரவாயில்ல பையனுக்கு. சரி ஒன்று பார்த்துக்கலாம் எங்கே போகணும் நமக்கு தானே. வந்து இது வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம ஸ்வீட்டை. நம்ம தம்பி ஸ்வீட்டாக தம்பியே ஆனாலும் தெரில அவங்க கன்ஃபார்ம் அதுவும் தெரில. ஸோ அது தப்பாக தான் முடிச்சுருங்க. ஸோ டார்ச்சர் பண்ணுறாங்க நமக்கு செங்கடா இருக்குதுண்டா நூறு ஒன்று. ஸோ அது எல்லோரும் முடிச்சிட்டோம் கதையை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் எல்லோரும் அந்த பைக் எடுத்துருவோம்மா. இந்த பைக்கில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்வீட்டை ஏற்றிட்டு போகணும். ஃபோர்டு ஒரு கார் தான் நம்ம மாற்றிருக்கு. என்னடா ஆமாம் அப்படி விஐபி புதுன்னு விஐபி இன்னைக்கு காரில் தான் வந்தோம். என்னடா செத்துருமா காரில் கொண்டு செத்துறோம் கேட்கும் பையன் வந்தால் தான் என்ன பெரிய விஐபின்னு நினைக்கணும்ல. என்ன பணம் கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு. சரி என் பைக்கு போச்சு. சரிம்மா பைக் எடுத்துக்கலாம். பார்க்கிங் வீட்டில் தான் நிற்கணும். அந்த பைக் எடுக்கணும். போய் ஏண்டாமே இந்த ஏண்டா வந்துகிட்டே இருக்கேன் பேட் சீட்டு போட. சரி ஒரு டப்பா வண்டியாக இருக்குது. இது போட்டேன். ஒரே நிமிஷத்தில் முடிச்சுட்டு நினைக்கிறேன். அதுதான் சரி இப்போ வந்து முன்னாடி ஒரு மிஷின் போகலாம். டேய் என்னடா தட்டி விட்ற பின்னாடி இல்லைங்க. வந்து இந்த வீடியோட நம்ம வந்து 3 மிஷின்ஸாக முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு மிஷின் மட்டும் பண்ணிடுவோம். இந்த அது சீட் இருக்க ரைடு இருக்க ஒரே ஒரு மிஷின் மட்டும் பண்ணணும். கேட்டலிஸ்ட் என்னோட மிஷின். சரி இது வந்து லாஸ்ட் மிஷின் இப்போதைக்கு. சரி இந்த வீடியோவுக்கு வந்து இதான் லாஸ்ட் மிஷின். அதுக்கப்புறம் வந்து வீடு முடியும். ஸோ வந்து இப்போ எங்கேயோ போக சொல்கிறேன். இது என்னடா சொன்னால் வந்து அங்கே போய்ட்டு கட்டிட்டு பண்ணுறேன். ரொம்ப தூரம் இது வந்து வந்துட்டோம் பக்கத்தில். இப்போ நம்ம வந்து இவனெலாம் ஏற்றி கொள்ளணும். ரைட்டு இறங்கி போடுற மிண்டு நம்மளே கழுத்த இங்கே வேணாம். இவனெல்லாம் இந்த மனுத்துக்கு நான் நம்பி இருக்க முடியாது. சாப்பிட சொன்னீங்க கதையா சாப்பிடா வந்து பாலாஸ் கேம் வந்து வந்துட்டு மொத்தமாக இங்கே தான். இதுக்கு அண்ணெல்லாம் நான் எப்படி எடுத்துட்டேன் இங்கே கழுத்தை எடுத்தேன்னா. சரி இதில் புரியலடா. நான் வாங்கிடலாம் அதில் போகாதீங்கண்ணா. வந்து இப்போ வந்து இந்த இதில் யாரை சொல்கிறாங்க நம்மள அவங்க அவனும் பின்னாடி தான் இருக்கானா நமக்கு. அதாவது நம்ம வந்து இப்போ வந்து விடணுமா இல்லை இங்கேருந்து ஒன்று அங்கே தள்ளி விடணுமா வண்டிக்கு. ஐயோ பக்கத்தில் வந்து அவ்வளோதான் கரெக்டாக வந்து போட்டான். 2வது அவன் பிடிக்க முடுக்கிறான். அப்படி ஏன்டா இவ்வளோ ஊறப்போதில்ல. ஐ போடுறா. ஏடே பக்கத்தில் விளாடி மென்டல். புதிய நான் பக்கத்தில் விட. நான் வரை கிளியில் போட்டு விட்டுருக்கேன். போடுறா பிடிச்சி தோடா மென்டல். இன்னும் ஒரு எல்லை தண்ணி போயிட்டுனா அவள் தான் பிடிக்க முடியாதுன்னு ட்ரெயின்னா.
அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். கில் பண்ண மாட்டேங்களா? திருப்பி மென்டல் கார பக்கத்தில் விட 2 கிரேட் தான் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுருந்தா. ஃபைனல் தான். சரி ஃபைனல் விளாடி ரைடர் பக்கத்தில் விளாடி மென்டல் கார முண்டு பக்கத்தில் விட பீத்தி வர நாயே பக்கத்தில் விட தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒன்று பிடிச்சிட்டான், லாஸ்ட்டில் பிடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ் விட்டுருப்பான், விட்டுருந்தா அவ்வளோதான் போயிருக்கோம். மொத்தம் மிஷின் ஃபில் ஆகிட்டு என்ன ஸ்பெக்ஸ். ஓகே திரும்ப பண்ணோம் மிஷினை. ஸோ இந்த மிஷினை முடிச்சுட்டு ஃபேக்ட்ரிக்கும் மிஷினை முடிச்சுட்டேன். பட் 3 ஸ்டார் இருக்குது. நான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ உள்ளே போனால் அவ்வளோதான் கலர் மாற்றி விட்ருவாங்க. அவ்வளோதான் எனக்கு வந்து இது ஒரு ட்ரிக்கு இருக்குது எனக்கு. அப்புறம் தான் இந்த ஃபெயில் ஆகல மிஷின். அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, இப்படி ஒரு ட்ரிக் இருக்குன்னு நான் மறந்தே போயிட்டேன்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு. செவன்ட்டி திரும்ப அந்த கார் வந்தோம்ல பின்னாடி வந்துட்டு நம்ம ரைடர் பையன் கரெக்டாக வரும்போது இந்த பக்கத்தில் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லி ஸ்டார்டிங்லேயே நம்ம பக்கத்தில் வருவோம்ல, அப்போவே நம்மகிட்ட கேப்பே விட பட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் பக்கத்தில் வரும்ல அப்போவே விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரொம்ப போடுறீங்க பேரில் ரொம்ப கண்டினியூவாக போடுங்க. ஆனால் சாகிற அளவுக்கு போடாங்க, ஏன்னா வெடிச்சு ரொம்ப பாட்டு முடிக்கணும். ஸோ அது ரொம்ப நிறையா போட்டிங்கன்னா வெடித்து இதுமாரி வச்சுக்கிறோம். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் இம்பாசிபிள் தான் இருக்கணும், பட் ஆனால் நீங்கள் பாசிபிள் இருக்கும். இதை முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த உங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். அதுக்கு பாய்.